கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 944226300815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் வாழ்ந்த 87 வருட காலம் சந்நியாசியாக வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு அற்புதமான மகான் இன்றைக்கு மகா பெரியவர் உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி மாமுனிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளுக்கு மதுரையிலே அழகர் கோவில் அருகிலே பொய்கை கரைப்பட்டியில் மகா பெரிவாளுக்கென்று ஒரு தனி கோவில் அமைப்பதற்கான பணி மதுரையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் ட்ரஸ்ட் அமைப்பு சார்பிலே இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-8 மாதங்கள் முயற்சி மேற்கொண்டு மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கு அதற்கான பூமி பூஜை போடப்பட்டாலும் மதுரை அழகர் கோவிலுக்கு முன்பாக பொய்கை கரைப்பட்டியிலிருந்து சத்திரப்பட்டி திரும்புகிற ரோட்டிலே அழகர் கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த தெப்பக்குளத்திற்கு எதிரே அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அது அரசு பள்ளிக்கூடத்திற்கு அடுத்து சிட்டி ஃபால்ஸ் என்று ஒரு வளாகம் இருக்கிறது. அதற்குள்ளே தான் அந்த பெரியவா கோவில் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்ட மார்ச் 6ஆம் தேதியே இதற்கான பூமி பூஜை போடப்பட்டாலும் ஒரு 4 மாத காலம் அரசாங்கத்தில் புதிய கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கலெக்டருடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்று வாங்க வேண்டுமா. அன்றைக்கு ஆர்டிஓ, எஸ்பி, அதே போல ஃபயர் சர்வீஸ் என்று 3 பேரும் அந்த இடத்தில் விசிட் செய்து பிறகு ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி அந்த தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டு 1 மாத காலம் ஆகி கடந்த 7ஆம் தேதி அன்றைக்கு பௌர்ணமி அன்றைக்கு அது மறுபடியும் பூமி பூஜை போட்டாலும் இந்த வானம் தோண்டுதல் நிகழ்ச்சி என்கிற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடைபெற்றது. மதுரையை சார்ந்த பெருமக்கள் நிறைய பேர்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர்கள் இந்த திருக்கோவில் அமைவதற்காகவும் திருக்கோவில் வேலை முடிந்தவுடனே பக்கத்திலே ஒரு முதியோர் இல்லமும் கட்ட இருக்கிறோம். ஒரு 25 பாட்டி தாத்தா வைத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு சின்ன ஆசை. இந்த திருக்கோவில் விரைவிலே அமைய இருக்கிறது. 1 ஆண்டு காலம் அல்லது இந்த ஜனவரி முடிந்து அடுத்த ஜனவரியொட்டி மகாபெரிவாவுடைய ஆராதனையொட்டி இந்த திருக்கோவில் நிறைவு பெறும். அந்த கும்பாபிஷேக வைபவங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த வைபவத்திற்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சதுரடி 3500 வீதம் நாம் வீட்டை பார்த்து பார்த்து கட்டுகிறோம். 1000 சதுரடி, 2000 சதுரடி, 5000 சதுரடி, நீச்சல் குளம், அப்படி இப்படி என்றெல்லாம் கட்டுகிறோம். மகாபெரிவாளுக்காக எழுப்பப்படுகிற இந்த திருக்கோவில் பணிக்கு உங்களால் முடிந்த ஒரு சதுரடி, 2, 3, 5, 10 சதுரடி என்று ஒரு சதுரடி 3500 வீதம் உங்களுடைய பங்களிப்பினை நீங்கள் வழங்கலாம். எவ்வளவோ செலவு செய்கிறீர்கள். பெரிவாளுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்களுடைய அந்த கோவில் கல்வெட்டிலே உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட இருக்கிறது. அப்படியும் நீங்கள் வழங்கலாம். தயவு செய்து பெரிவா திருப்பணிக்காக உங்களுடைய பாதார விந்தங்களை நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கிறேன். மகா பெரிவாளுக்காக எழுப்பப்படுகிற தனி கோவிலுக்கு உங்களுடைய பங்களிப்பினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு இன்னைக்கு 166 மாதமாக அனுஷ வைபவத்தை நடத்தி வருகிறோம். ஏற்கனவே மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே மகாபெரிவா கோவில் இருக்கிறது. இந்த கோவிலும் தனி கோவிலும் விரைவிலே எழுப்பப்பட இருக்கிறது. கோவில் திருப்பணிக்கு உதவ விரும்புகிறவர்கள் என்னுடைய செல்பேசி எண் 9442630815. இது என்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பரும் கூட. இதில் உங்களுடைய உதவியினை வழங்கி பெரிவா திருக்கோவில் அமைய ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால்
இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.